அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாயிருப்பதாக. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17. கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி. வயது முதிர்ந்த தம்பதியர் அடுக்குமாடு குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவருக்கு போராத காலம் கொரோனா தொற்று ஏற்பட்டு விட்டது. அந்த அம்மா எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல சொந்த பந்தங்களுக்கு கால் பண்றாங்க. ஐயோ, நாங்க எப்படி வர முடியும்? நாங்களும் அதே கொரோனா காலகட்டத்தில் தானே இருக்கிறோம், எங்களால வர முடியாது, நீங்க வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. தன்னுடைய போன்ல இருக்கக்கூடிய அத்தனை நம்பர்ஸுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து உதவுவதற்கு முன் வரவில்லை. கடைசியாக கால் டாக்ஸிக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. எடுக்கிறவங்க எல்லாம், ஏம்மா என்னால் முடியாதுமா, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், எங்களால் வர முடியாது, ரொம்ப கஷ்டம், நீங்கள் வேற யாராவதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக ஒரே ஒரு நபர் அந்த அலைபேசியை எடுக்கிறார். அம்மா கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துல அவங்களுடைய இடத்துக்கு வராரு. தனக்கு தொற்று ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை தனது கரங்களிலே அந்த அடுக்குமாடு குடியிருப்பின் படிக்கட்டு வழியாக இறக்கி தூக்கி கொண்டு வருகிறார். தன்னுடைய அந்த டாக்ஸியில வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாரு. முதல் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கல, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பெட்டெல்லாம் ஃபுல்லாகிருச்சு, 3வது ஹாஸ்பிட்டலில் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4வதா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அந்த நபரை பார்க்கவே முடியல. அந்த அம்மாவுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, அந்த நபர் பிற மதத்து சகோதரர். இந்த அம்மா இந்து மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு உதவி செய்த நபர் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர். ஆனால் ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை, செய்த காரியத்திற்கு கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த உயிரை காப்பாற்றிவிட்டோம் என்கிற மன நிம்மதியோடு அந்த இடத்தை விட்டு சென்றாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடும் இப்படிப்பட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்களும் நானும் நன்மையை செய்ய அழைப்பு விடுக்கின்றது. திரும்ப கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். அது பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், அல்லது பிறருக்கு அன்பு காட்டுவதாக இருக்கலாம். எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்து கொண்டிருக்கிறோம். திரும்ப கிடைக்காது என்கிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி திரும்ப திரும்ப யோசிக்கும் நமக்கு ஒரு அழகான பாடமாக இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களை சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். 1, செய்ததையெல்லாம் மறந்துடுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் எத்தனை விதமான நன்மையான காரியங்களை நீங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். ஏனென்றால் செய்த காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டிருந்தால், இதோ என்னைக்காவது இவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, நாம இவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நம்ம உதவி செஞ்சோமே, நமக்கு கஷ்டப்படும் போது நாம உதவியை எதிர்பார்க்கும் போது இவங்க செஞ்சா நல்லா இருக்குமே என்கிற மனநிலை நமக்குள் உருவாகும். செய்ததை எதையுமே நாம் திரும்பி பார்க்காமல் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே பெரிய மனசு. செய்ததை எல்லாம் நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனசு ரொம்பவும் குறுகியது. 2வது சிந்தனை, செய்ததை தயவு செய்து நிறுத்திடாதீங்க. பிறருக்கு உதவி செய்வது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எல்லாருக்குமே அது கிடைப்பதில்லை. உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும், உதவி செய்யக்கூடிய தகுதியும், உதவி செய்யக்கூடிய நல்ல மனமும் நமக்கு இருக்கிறது சென்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அழகான பாக்கியம், ஒரு புண்ணியம். இந்த புண்ணியத்தை எவ்வளவு கோரி கொடுத்தாலும் நம்மிடமிருந்து யாரும் எடுக்கவும் முடியாது, நம்மிடமிருந்து யாரும் திருடவும் முடியாது, நம்மிடமிருந்து யாரும் அழிக்கவும் முடியாது. எனவே செய்வதை நிறுத்தி விடாதீர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரும்ப கிடைக்கும் என்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். திரும்ப கிடைக்கும் என்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதை ஒருபோதும் நிறுத்திவிட வேண்டாம். நல்லா இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.